இதில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த தடவை நாங்கள் பொங்கலுக்கு ஊரில் இல்லை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் 2 டேஸோட vlog ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாட்டர்டே மார்னிங் அன்னைக்கு நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் நானும் சிவாவும் இந்த ஆம்லா ஷார்ட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். எங்கேயாவது ஊருக்கு போகிற அன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி வீட்டில் இருக்கிற நாள் எல்லாமே குடிச்சிட்டு தான் இருந்திருக்கோம். இது ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கனால ஹேரும் ஸ்கின்னும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வேறு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் பண்ணுறது கிடையாது. அண்ட் என்னுடைய ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக குறையலனாலும் முன்னாடியை விட பெட்டராக இருக்குது. சைட் பை சைட் என்னோட மார்னிங் ரொட்டீன் வேலையும் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாட்டர்டே டானிஷையும் 2 பேருக்குமே ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. எனக்கும் சிவாக்கும் ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். நைட் வந்து பாதாம் பிசினும் சியா சீட்ஸும் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜூஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவோம். இந்த பாதாம் பிசின் வந்து பாடியில் இருக்க ஹீட்லாம் கம்மி பண்ணும். என்னதான் வின்டர் சீசனாக இருந்தாலும் சிவாக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி. இந்த பாதாம் பிசின் நைட் சோக் பண்ணி வீக்லி ஒரு 3 டேஸாவது எடுத்துருவோம். இது எடுக்கிறதுனால பாடியில் இருக்க ஹீட் கம்மியாகிறது ரொம்ப எவிடென்ட்டாகவே எங்களுக்கு தெரியுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஏபிசி ஜூஸில் பாதாம் பிசினும் சியா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டெய்லியுமே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்கிற எங்களுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் தான் கோ டு பிரேக்ஃபாஸ்ட். பட் இது மட்டும் பத்தாது. இது வந்து அந்த அளவுக்கு ஃபில்லிங்காலாம் இருக்காது. சீக்கிரமாகவே பசிச்சிடும். இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன். இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஆனியன் பரோட்டா தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் என்னை டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் 5 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஓமம் இருக்குல்ல அது ஒன்றும் பாதியாக இடித்து வச்சுருந்தேன். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு லெமனோட ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரெகுலராக பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் அளவில் மாவு எடுத்து நம்ம ரெகுலராக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் ஸ்டஃபிங் எடுத்து நம்ம இந்த சப்பாத்திக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு மேலேயே இன்னொரு அதே சைஸில் சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். அந்த சப்பாத்தி மாவை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைட்லாம் நல்லா சீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பீட்சா கட்டர் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணதை அப்படியே இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயரை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை எடுத்து இன்னொரு லேயர் மேலே வச்சு அதையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கிறேன். கடைசி லேயர் வரைக்கும் இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். எல்லாத்தையும் ரோல் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஒட்டிக்கும். அப்புறம் இந்த ரோலை அது மேலே வச்சுட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சும்மா கையில் கருப்பெல் எடுத்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி.
ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத எடுத்துகிட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மந்தமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பரோட்டாவோட ஃபீல் நமக்கு கிடைக்கும். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பரோட்டாவை எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் இல்ல கீ எது விருப்பமோ அத சேர்த்துக்கிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன்னா இது சப்பாத்தி கிடையாது, பரோட்டா. ஆல்சோ நம்ம ஆனியன் ஸ்டஃபிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ராவா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்தா சூப்பரான ஆனியன் பரோட்டா ரெடி. இதுக்கு கர்ட் அண்ட் பிக்கிள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதனுடைய காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்கும். இது கண்டிப்பா டைம் கன்சியூமிங்கான ஒரு ரெசிபி தான். பட் 100% வொர்த் இட்ன்னு தான் நான் சொல்வேன். கிட்ஸுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் குடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சிவாவும் லஞ்சுக்கு வந்தாரு. திருப்தியா 2 பேரும் ஆனியன் பரோட்டா சாப்பிட்டுட்டு, இங்க எங்க பப்பி கூட விளையாட வந்துட்டோம். ஆல்ரெடி சிம்பாக்கும் இந்த கேஜ் வச்சிருந்தோம். அதே தான் இந்த பப்பிக்கும் யூஸ் பண்றோம். அவன் பண்ற வேலைய பாருங்களேன். கேஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளிய வரதுக்கு கத்துக்கிட்டாச்சு இப்போ. ஸோ இனிமேல் வந்து இந்த கேஜ் யூஸ் ஆகாது. எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்கிறப்ப கேஜ்குள்ள போட்டுருவோம். ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் வந்து கேஜ் ஓப்பன் பண்ணி விளையாடுறது. ஆல்சோ நம்ம வீட்ல மேக்ஸிமம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் தான் இருக்கு. இந்த சைட்ல இருக்க பேசேஜ்ல மட்டும் தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு. டாக்ஸ்க்கு வந்து டைல்ஸ விட ரஃப் சர்ஃபேஸ் தான் பெஸ்ட். ஸோ வேற ஏதாவது ஐடியா பண்ண முடியுமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் போன விளாக்ல பப்பிய இன்ட்ரோடியூஸ் பண்றப்பயே நாங்க பேர்லாம் டிசைட் பண்ணிட்டோம். சொல்ல மறந்துட்டேன். பப்பியோட பேர் வந்து சீசர். டானிஷையு தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. எனக்கு வேற ஒரு பேர் பிடிச்சிருந்துச்சு. சரி பசங்க இஷ்டப்படுறதே வச்சுக்கலான்ட்டு இந்த பேரையே டிசைட் பண்ணிட்டோம். ஹலோ! ஸோ எல்லாரும் சூப்பரா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இந்த தடவை நாங்க பொங்கலுக்கு ஊர்ல இல்ல. ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வெக்கேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ன்றது வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் விளாக்ல நான் வந்து சொல்றேன். ஸோ இன்னைக்கு டேட் வந்து 10th ஜான்வரி, அதாவது சாட்டர்டே. காலையிலேருந்து நானும் வந்து இந்த வெக்கேஷனுக்கான பிளானிங், அதுக்கப்புறம் பேக்கிங் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். இது வரைக்கும் பண்ணலை. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சமாக திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பட் இன்னும் என்னோடய சூட்கேஸ்லலாம் எடுத்து வைக்கல. அண்ட் இந்த ட்ரிப் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் அவைட்டட் ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு எப்படிலாம் பேக் பண்ணணும், என்னென்னலாம் முக்கியமான திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஒரு சின்ன ஐடியா மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓரளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன். குவிக்காக நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கிறேன், ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு, நம்ம அங்கே போயும் ரெடி ஆகுறதுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விதத்தில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் காமிச்சா மேபி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பாஸ்போர்ட்ஸ். ஸோ எங்கள் 4 பேரோட பாஸ்போர்ட்ஸும் இந்த பவுச்சில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கேரி பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் டிக்கெட்ஸ்லாம் வந்து நம்ம மொபைல்லையே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய சூட்கேஸ். ஸோ இங்கே வந்து என்னோடய க்ளோத்ஸ்லாம் நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பவுச்சஸாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னோவேஸ்க்காகவே நான் வாங்கின பவுச். இது வந்து அமேசானில் வந்து வாங்கினது. ஸோ லாஸ்ட் டைம் வியட்நாம் போகிறப்பே வந்து இந்த பவுச் யூஸ் பண்ணேன் வாங்கி. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ஆர்கனைஸ்டாக நம்மளோட சூட்கேஸில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பவுச்சில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்சசரிஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் அக்சசரிஸ் இருக்குது. அண்ட் இதுலேயுமே அக்சசரிஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு விமென் இல்லை கேர்ள்ஸ்க்கு வந்து துணி மட்டும் கிடையாது, அந்த துணிக்கு மேட்சிங்காக கம்மல், அதுக்கப்புறம் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் செயின், பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி எத்தனை இருக்கும். ஸோ அக்சசரிஸ், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அக்சசரிஸ் பவுச். இந்த மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது நம்ம வாங்கிக்கிட்டா ஒரே பவுச்சுக்குள்ளே எல்லா அக்சசரிஸும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த அக்சசரிஸ் பவுச். ஸோ திஸ் இஸ் டன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்சஸ், என்னோடய வாட்சஸ் ஒரு 4 டைப் ஆஃப் வாட்சஸ் வச்சுருக்கேன். சன் கிளாஸஸ் அதெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பவுச்சில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 3 சன்கிளாஸஸ் இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பீச்சில், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான கிளாஸஸ் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட் இல்லை ரீல்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக திஸ் இஸ் மை கூச்சி சன்கிளாஸ். காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோடய ஃபேவரெட், ஃபுல் பிளாக். அண்ட் இங்கே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட பர்பரியோட சன்கிளாஸ். இது வந்து ப்ரௌன் ஷேட், அது வந்து பிளாக்ல இருந்துச்சு, இது வந்து ப்ரௌன் ஷேட். ஸோ இந்த 2 ஷேடுமே எடுத்துக்கிட்டா நம்ம மாற்றி மாற்றி எந்த அவுட்ஃபிட்டுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேர் அக்சசரிஸ் வச்சுருக்கேன். லைக் கிளிப்ஸ், பேண்ட்ஸ், நம்ம அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். நான் ஏதோ பார்த்து வச்சுருக்கேன். இல்லை, கரெக்டாக இந்த அவுட்ஃபிட்டுக்கு இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கையில் எது கிடச்சதோ அதெல்லாம் அப்படியே எடுத்து இதில் டம்ப் பண்ணியிருக்கேன். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹேர் அக்சசரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் செட் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஹெட்பேண்ட். ஸோ இதெல்லாம் தான் பவுச்சஸ் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கிறது. இன்னும் பேக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மெடிசன் பவுச் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோமோ இல்லை வந்து எங்கே லோக்கலில் ட்ரிப் போனாலும் திஸ் இஸ் அ பேசிக் திங் இல்லையா? நம்ம வந்து ஜென்ரல் மெடிசன்ஸ் கேரி பண்ணணும். ஸோ அதுக்கான பவுச் நான் இன்னும் மெடிசன்ஸ் எடுத்து வைக்கல, பட் பவுச் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் அதுக்கப்புறம் இது முக்கியமாக நான் காட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷூ பவுச். இதையும் வந்து நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். திஸ் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஃபுட்வேர்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம வந்து போட்டுட்டு போவோம். இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கட்டப்பையில் இல்லாட்டி கிட் பேக்கில் கவர்ஸ் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஷூ பவுச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எஸ்பெஷலி ட்ராவல் டைமில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாண்டல்ஸ் வச்சுக்கலாம். சாண்டல்ஸ் வச்சுட்டு யூ கேன் ஜிப் இட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் வச்சுக்கலாம். ஷூஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சாக்ஸ் இதெல்லாம் கூட இங்கே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கேரி பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள், காட்டுறேன். நீட்டாக இந்த ஹேண்டில் வச்சு நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட சூட் கேஸ்லேயே இடம் பத்தலனா கூட இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போயிடலாம், நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த கட்டப்பை வேலைலாம் தேவையில்லை, கிட் பேக்கில் கவருங்க போட்டு வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை, நீட்டாக ஆர்கனைஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி 2 வந்து ஷூ பவுச் வச்சுருக்கேன். இன்னும் நான் ஷூஸ் பேக் பண்ணல. ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அங்கே போய் அக்சசபிளாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து அங்கே போய் நீட்டாகவும் நம்ம சூட் கேஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பேக்ட். ஸோ யூஸ்வலாக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டேஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அடுத்த சாட்டர்டே தான் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும். பை தட் டைம் நாங்கள் ஆல்மோஸ்ட் வெக்கேஷன் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திருப்பி ட்ராவல் பேக் பண்ணிகிட்ருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கோட லாங் வீடியோ வந்து ட்ரிப்போட வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் நாங்கள் எங்கே வந்து டெஸ்டினேஷன் வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகே, பேக்கிங்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு நம்ம ட்ராவலில் இருப்போம் இல்லையா? ஸோ ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க போகிறதில்ல, வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவலில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றத பண்ண போகிறோம். நாளைக்கு சண்டே. ஸோ சண்டே வந்து கிட்ஸும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளான். அதுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது இப்போ போய் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் இயரே வந்து மொட்டை மாடியில் பொங்கல் அன்னைக்கு மொட்டை மாடியில் வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக காலையில் எந்திரிச்சு போய் மொட்டை மாடியில் எல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா மழை தூறிட்டுருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மொட்டை மாடியில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த இயர் அட்லீஸ்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மொட்டை மாடியில் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். எங்களால் பெருசாலாம் பிளான் பண்ண முடியல, சும்மா சின்னதாக ஒரு செலிப்ரேஷன். ஏன்னா நிறைய வேலைங்க இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பசங்களுக்கு வந்து நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், நம்மளோட ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே அவங்க பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஊரில் இல்லைனாலும் அது அட்லீஸ்ட் ஒன்று ப்ரீ செலிப்ரேஷன் இல்லை போஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதுக்காக தான் இது. ஹலோ. ஸோ நானும் சிவாவும் இப்போ மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொங்கலோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த டைம்?
10:25 ஆகுது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வரணும்னு நெனச்சோம். பட் பேக்கிங் அது இது பண்ணிட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு, பசங்களையும் தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி பசங்களையும் இதில இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசை. பட் என்னன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க வேற பனி பெய்யுது. அண்ட் ரொம்ப சில்லுன்ட்டு இருக்கு. அடுத்து ஊருக்கு வேற போறோம் இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்த சில்னஸ்ல இருக்க வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 நாங்க நியூ இயர் பார்ட்டிக்குலாம் போறப்ப கூட அவ்வளோ குளிர் இல்லல்ல. கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இப்போ ஒரு 4, 5 நாளா பார்த்தீங்கன்னா, பயங்கரமான குளுரு. நானே ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் மேல வந்திருக்கேன். அந்த அளவுக்கு குளுர் இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய நாங்க போய் பார்த்தோம். அந்த டைல்ஸ்ல எல்லாம் ஈரமா இருக்கு. அது லைட்டா மழை பெஞ்சுதா, இல்ல வந்து பனி பெஞ்சுதா அப்படின்னா பனியா? பனி இருக்கலாம். இருக்கலாம். ஆனா சரி. இன்னைக்கு ஆக்சுவலி தூறிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூன் லைட்டா வந்து டிசல். ரொம்ப லைட்டா ட்ரிசில் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னன்னு தெரியல. பட் அதுக்காக வெயிட் பண்ணா நம்மளால வந்து எனக்கு வந்து என்ன யோசிக்கிறதுன்னே தெரியல. இந்த ஈரமா இருக்கிறத பார்த்து போடுறதா? வேண்டாமா? அப்படின்ட்டு. சரி எதுவா இருந்தாலும் போட்டுறலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் ரங்கோலி போட போறதில்ல. ரொம்ப மினிமலான ஒரு பிக்சர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஷோ தட் பிக்சர் நோ. இதோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப இருக்கிறதுலே ஈஸியான ஒரு பிக்சர். அண்ட் எனக்கு வந்து ட்ராயிங் பெருசாக வராது. சிவா வந்து நல்லா பண்ணுவார். ஸோ சாக் பீஸோடு வந்திருக்கோம். சிவா வந்து ட்ரா பண்ணுவார். அது மேலேயே அப்படியே கலர் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. அண்ட் எங்களோட டார்கெட் வந்து இந்த சின்ன குட்டி ரங்கோலிக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருக்கோமா, 1/2 அன் ஹவர்க்குள்ளே முடிக்கணும். ஸோ லெட்ஸ் சி. கிளாஸுக்குள்ளே இருந்த வரைக்கும் ஒன்றுமே தெரியல. கிளாஸுக்கு வெளியே இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக குளிருது. ஸோ ஹூடெல்லாம் போட்டுக்கிட்டேன். இல்லைனா இந்த பனிக்கும் அதுக்கும் என்னோட அலர்ஜி வந்து அப்படியே அக்ரிவேட் ஆகி நாளைக்கு வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனே தெரிஞ்சிடும். ஸோ சேஃபாக இப்போ இருக்கணும் இல்லையா? அதனால். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லை. கிளாஸுக்குள்ளே லைட் இருக்குது. அங்கே வந்து சர்வீஸ் ஏரியாலையும் லைட் இருக்குது. இந்த இடத்துல வந்து லைட் இல்லை. ஸோ இருக்கிற லைட்டை வச்சு மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ ரங்கோலி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த பாம்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2, 3 பாட்ஸ் ரோஜா செடிங்க எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ என்ன பிளான்னா, இந்த இடத்துல தான் நம்ம ரங்கோலி போடுறதா பிளான். ஸோ அதனால் பாட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு வச்சுருக்கோம். அண்ட் இந்த செங்கல் வந்து எதுக்குன்னா, கலர் கலராக ஒரு பானை வச்சுருக்கோம். இது வந்து எல்லா வருஷம் பொங்கலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பானை வச்சா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த செங்கல் அது மேலே பாட் வைக்கிறதுக்கு. எந்த இடத்துல கரெக்டாக ரங்கோலியை போட போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு சிவா கிட்ட சாக் பீஸை எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கெல்லாம் சூடு போட்டாலும் ட்ராயிங் வராது. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸ்கூல் டேஸில் பயாலஜி ரெக்கார்ட் நோட்லாம் கூட ட்ராயிங் பண்ணுறதுலாம் வேலை இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அம்மா வந்து சூப்பராக ட்ரா பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்பத்துலேருந்தே சூப்பராக ட்ரா பண்ணுவாங்க. அம்மா படித்த அதே ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். அண்ட் அம்மாவுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் எனக்குமே கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ நான் போய் ரெக்கார்ட் நோட்டை ஸ்கூலில் சப்மிட் பண்ணுறப்பே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டீச்சர் வந்து கேட்டுருவாங்க, உங்கள் அம்மா தானே ட்ரா பண்ணி கொடுத்தாங்கன்ட்டு. இதில் மாற்றி எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு ட்ராயிங் வராது, எங்கள் அம்மா நல்லா ட்ரா பண்ணுவாங்கன்ட்டு. ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடியே போயிடுவேன். அதனால தான் சிவா கிட்ட ஃபர்ஸ்ட்டே அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். சாக் பீஸில் மட்டும் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. முக்கால்வாசி சிவா வரைஞ்சிட்டாரு. வெறும் இந்த கரும்பும் சூரியன் மட்டும் ட்ரா பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி அதையாவது போய் ட்ரா பண்ணலான்ட்டு நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பெர்ஃபெக்ஷனிஸ்டா, ஸோ நான் போட்ட ரவுண்டை 2, 3 வாட்டி அழிச்சு கடைசியில் அவரே போட்டு கொடுத்துட்டாரு ரவுண்டு. இதுக்கப்புறமா நான் வந்து கோலமாவில் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு கை வந்த கலை. ட்ராயிங் தான் வராது. பட் யாராவது ட்ரா பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அது மேலே கலர் அடிக்கிறதுலாம் சூப்பராக பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ட்ராயிங்க்கும் ஒயிட் கோலமாவில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கலராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சிவா வந்து சொன்னார், நீ ஒரே ஆளாக எல்லாத்தையும் கலர் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல இருக்குது. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் வேலை டக்கு டக்குன்னு முடியும்ன்ட்டு அவரும் லைட்டாக கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலி என்னோட லிவ் இன் ஹெல்ப்பர் தாராவை கூப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். பட் நான் ஃபர்ஸ்ட்டு நினச்சது என்னன்னா, ஈவினிங் ஒரு 5:00லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. அந்த டைமில் கூப்பிட்டுருந்தா ஓகே. பட் நான் பேக்கிங்கில் உட்காந்ததால அந்த வேலை இழுத்துருச்சு. அப்புறம் 10 மணிக்கு மேலலாம் அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நானும் சிவாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஃபைனலாக கீழே ஹாப்பி பொங்கல் 2026 அப்படின்ட்டு எழுதி வேலையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாங்கள் எந்த தைரியத்தில் சின்ன கோலம் தான், ஹாஃப் அன் ஹவர் தான் எங்களோட டார்கெட், அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு தெரியல. இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள் முடிச்சுட்டு டைம் பார்க்குறப்ப 12:07. முடிச்சுட்டு படுக்க போகிறப்ப ஒன்றே ஒன்று தான் வேண்டிக்கிட்டேன், மழையோ இல்லை காற்றோ ரொம்ப ஜோராக அடித்து இதெல்லாம் எதுவுமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்ட்டு. வ்ளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கண்டினியூ ஆகுது. காலையில் எந்திரிச்சோடனே வேலையாக நான் மேலே வந்து தான் செக் பண்ணேன், எல்லாம் அப்படியே இருக்கா இல்லை கழஞ்சு போயிடுச்சான்ட்டு. பட் லக்கிலி பெருசாக எதுவும் ஆகலை. காற்றுக்கு வந்து இந்த ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலைல எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நானும் சிவாவும் கரும்பு செட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பானையில் பொங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பானை மேலே காட்டன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சிவாவும் ஷையும். அதுக்கப்புறம் என்ன, பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். போன வருஷம் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு மழை வந்துருச்சு. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி மொட்டை மாடியில் செய்ய முடியல. பட் இந்த இயர் மொட்டை மாடியில் வச்சு பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீட்டு மொட்டை மாடியில் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்போ பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மொட்டை மாடிக்கு வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. நானும் ஓகேன்னு சொன்னேன். வீக்கெண்ட்ஸில் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக நம்ம பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து காற்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்ததால் அடுப்போட ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அது ரெடி ஆகிற டைமில் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் வச்சு பொங்கல் செஞ்சுருந்தா என் பசங்க எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே மொட்டை மாடியில் வச்சு செஞ்சதுனால அவங்களும் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபெஸ்டிவலோட ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நான் சூஸ் பண்ண லொக்கேஷன் வந்து 100% வொர்த் இட். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் இருந்த பசியில் எடுத்துக்கிட்டு அப்படியே கபகபான்னு சாப்பிட்டது தான். அண்ட் பொங்கலோட டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக மனசில் வந்து ஒரு திருப்தி. பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க மாட்டோம், வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னாலும் முன்னாடியே வந்து நம்ம ஃபேமிலியோட பொங்கல் வந்து வச்சு சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சுன்ற ஒரு திருப்தி. பொங்கல் வைக்க இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லஞ்சுக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சு வச்சுட்டு தான் மேலே வந்தது. ஸோ சமைச்சிட்டு மேலே வந்து இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே டைமும் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரையும் கீழே அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பிட்லன்னா எப்படி, ஸோ கரும்பு எடுத்து உடைச்சு அதையும் டேஸ்ட் பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன சின்ன வேலைங்களாம் இருக்குது. ஸோ இந்த vlog-அ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல நெக்ஸ்ட் வீக் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone